நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு குறித்து சமீபத்திய விவரங்களோடு இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் இந்த காணொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானால் நடத்தப்பட இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த மாநாடு பிப்ரவரி 21, 2026 அன்று நடைபெற உள்ளது. முன்னதாக பிப்ரவரி 7 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி 21ஆம் தேதி என மாற்றப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை ஆலம்பட்டி புதூரில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய அம்சம், இந்த மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றார். கொள்கை, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவருடனும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடும் என்றும், வேட்பாளர் பட்டியலில் 50% பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் சீமான் அறிவித்துள்ளார். சமீபத்திய நிகழ்வு, மாநாட்டிற்கான பந்தல் நடும் விழா, கால்கோள் விழா பிப்ரவரி 4, 2026 அன்று மாநாட்டு திடலில் அருகே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு அரசியல் திருவிழாவாக கருதப்படுகின்றது. இது முக்கிய நோக்கம் மற்றும் மைய கருத்துகள் பின்வருமாறு: அரசியல் புரட்சி, மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்ற முழக்கத்தோடு ஊழல் நிறைந்த பணநாயகத்தை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்வதே இந்த மாநாட்டின் பிரதான நோக்கமாகும். மாற்று அரசியல், திமுக மற்றும் அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை இது மையப்படுத்துகிறது. வேட்பாளர்கள் அறிமுகம்: 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஒட்டுமொத்தமாக அறிமுகப்படுத்துவதற்கான திட்டமிடல் இதில் இருக்கின்றது. தேர்தலுக்காக தார்மீக வெற்றியை இங்கிருந்தே தொடங்குவதாக சீமானின் திட்டம் என்று பெருவாரியான அரசியல் ஆய்வறிஞர்களால் கூறப்படுகின்றது. சமத்துவ கொள்கை, வேட்பாளர் பட்டியலில் 50% பெண்களுக்கு வாய்ப்பளித்து மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலமாக சமூக நீதி மற்றும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவது போன்றவை இங்கே சமத்துவ கொள்கைகளாக வகுக்கப்பட்டு இருக்கின்றது. தனித்து போட்டி, எந்த ஒரு திராவிட அல்லது தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்துவமான கொள்கைகளுடன் தேர்தலை சந்திக்கக்கூடிய உறுதியை வெளிப்படுத்துதல். மக்களுக்கான அடிப்படை மாற்றங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் விவசாயம் போன்ற அடிப்படை தேவைகளில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை இம்மாநாடு முன்வைக்கப் போகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி முன்வைத்துள்ள முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகள் என்ன? சமநிலை வேட்பாளர்கள், 234 தொகுதிகளிலும் 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என சரிபாதியாக வேட்பாளர்களை நிறுத்தும் இக்கட்சியின் முதன்மை வாக்குறுதியாகும். இளைஞர்களுக்கு முன்னுரிமை, மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 134 இடங்களுக்கு 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் ஒதுக்கப்படும் என சீமான் அறிவித்திருக்கின்றார். தனித்து போட்டி, எந்த ஒரு திராவிட அல்லது தேசிய கட்சிகளுடன் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடுவது என்பதில் உறுதியாக உள்ளார். மது மற்றும் கள் தொடர்பான கொள்கை, மது விலக்கை அமல்படுத்துவதுடன் பனை மற்றும் தென்னை மரங்கள் இருந்து கள் இறக்குவது அனுமதி வழங்கி அதை ஒரு சத்தான பானமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இவர்களுடைய முக்கிய தேர்தல் முழக்கமாகும். அடிப்படை மாற்றங்கள், கல்வி மற்றும் மருத்துவத்தை முழுமையாக அரசுமயமாக்கி அனைவருக்கும் இலவச தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை வழங்குவது இக்கட்சியின் அடிப்படை தேர்தல் கொள்கையாக தொடர்கிறது. பொருளாதார திட்டம், அரசு சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரம்மாண்டமான கால்நடை பண்ணை மற்றும் விவசாய திட்டங்களை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது குறித்தான திட்டங்கள் சீமான் பொதுக்கூட்டங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பிப்ரவரி 21, 2026 அன்று திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் மாநாட்டில் 2026 தேர்தலுக்கான முழுமையான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கை சீமான் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ள தொகுதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் அரசியல் வட்டாரங்கள் பரவலாக பேசப்படக்கூடிய தகவல் என்னவென்றால், காரைக்குடி தொகுதி
தொகுதி. சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ள காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன. சொந்த மாவட்டம்: சீமானின் சொந்த ஊரான அரணையூர் மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்டது. தனித்தொகுதி என்பதால் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பொது தொகுதியில் காரைக்குடியை அவர் தேர்வு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முந்தைய தேர்தல் 2016 கடலூர் தொகுதியிலும் 2021 திருவெற்றியூர் தொகுதியிலும் அவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி 21, 2026 அன்று திருச்சியில் நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டில் அவர் போட்டியிடும் தொகுதி குறித்து உறுதியான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுபோன்று மீண்டும் ஒரு அரசியல் காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.